ஆக்சுவலாக பரிமளா அண்ட் கோ அதாவது 2 லிஜெண்ட் 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகன். கரெக்டாக சார்? எல்லாரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். ஏன்னா எல்லாரையும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட்டு ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு எனக்கு. அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான் பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரமில் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார். அவர் பக்கத்து கேரமில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னென்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங்க்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6 போயிடுவேன். அது கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியா 6:50க்குலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓ ஓகே இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணிக்கு போகிறேன், இவரு நான் வெறுப்பேற்றுறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானாக இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார். மாஸ்டர் இப்போது காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் எடுத்துக்கிறேன். இல்லை சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பு எல்லா ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு வேணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட். இந்த பக்கம் அப்படியே திருப்ப வைப்பார், அப்படியே வைப்பார். இதனால ஜார்ஜ் ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் பார்த்துட்டு அங்கேயே பண்ணேன். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து பாதி 400 ஷார்ட் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது. எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார் அவர். எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு, என்னோட அம்மா. அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட நான். தலைவன் நானாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல, நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்குறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறார், சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதோ ஒரு பொண்ணு அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுன்னு அவர் பாடுவார். அப்புறமா புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சேன், சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் ஊர்வசியும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பராக இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலி சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே.
அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very very few people say no. Everybody say yes for everything actually. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ. வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன் ஆக்சுவலாக ஒரு நோ சொன்னதுக்காக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலை தொட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட் என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுகணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன். ஆக்சுவலி சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதான். தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து வந்து மைக்கேல் மதன காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரமில்லையில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவார், வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா ஒருத்தவங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் they prepared in such a way that you can't even understand that it is actually happening. ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை பாருங்கள். நான் ஐ திங்க் ஐ மோர் தென் 100 times அதை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன். த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீன். அது வந்து கமல் சாரும் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல நான் வந்து எப்படின்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன். அப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன், டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன். அப்படியே அவன் முறைப்பான், வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை. இப்படி திரும்பும்போது யாரும் நின்றான்னு நடிக்க விட்ருவோம், வாப்பா அவனுக்கு கூப்பிட்ருவான், வாப்பா அப்படி கூப்பிட்ருவான். அப்படிதான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்னைக்கு. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்கன்னு அப்படி பார்த்து இப்படி திரும்ப சார் வாங்க சார் ஆக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து போலீஸ்கார ஆகிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னால் நான் இப்போ எப்படின்னா அவரும் நானும் காம்பினேஷன் சொன்னால் நான் ஒன்று சொன்னால் ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாயிட்டு போய் நடிக்க வச்சிட்டானே, அதுவும் இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக, என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய அவர் டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண பிறந்தா ஏன்டா இப்படி பண்ணுற, அவரை போட்டு ஏன்டா வேணும்னு பிரச்சனை, காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிக்கிறார்.